ஆதி திராவிடர் பழங்குடியினர் துறை சார்பில் 184 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அந்த காட்சியை தற்பொழுது பார்ப்போம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மாந்தர்களின் விடுதலைக்காகவும் அவங்களோட மனித மாண்பை மீட்டெடுப்பதற்காகவும் அறிவாயுதம் ஏந்திய புரட்சியாளர் அரசியல் சட்ட பிதாமகன் அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் காட்டின சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்திக்கிட்டு வரோம். சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய மானுட நெறிகளின்படி தமிழ்நாட்டை உருவாக்கத்தான் என்னை நான் ஒப்படைச்சு உழைச்சிக்கிட்டு வரேன். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிர்வாக ரீதியாக கொண்டு திட்டங்களை தீட்டி வருகிறோம். அந்த அடிப்படையில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக, கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் உயர்த்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தனி கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரோம். இந்த திட்டங்களை சிறப்பு கவனம் எடுத்து அக்கறையோடு தீட்டி செயல்படுத்தி வர்ற மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அமைதியா, அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக பணிகளை செஞ்சுட்டு வர்றவர் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள். கடந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த துறையோட சார்பில் செஞ்சிருக்கிற திட்டங்களை முன்னெடுத்திருக்கிற முற்போக்கு செயல்களை நான் சுருக்கமாக நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலமைப்பு சட்டநாயகர் அண்ணல் அம்பேத்கர் போற்றக்கூடிய விதத்தில் அவர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 அனைத்து மக்களும் சமத்துவமாக வாழணுன்ற அவருடைய விருப்பத்தை எடுத்து சொல்கிற சமத்துவ நாளாக நாம் கொண்டாடி வரோம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக கொண்டாற்றி வர நபர்களுக்கு ஆண்டுதோறும் டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருது. இப்போ இந்த விருதோட பரிசு தொகையா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோல, தகுதி உரை மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு வருது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பயில கட்டண சலுகைகள் வழங்கப்பட்டு வருது. திருத்தி அமைக்கப்பட்ட முனைவர் பட்டப்படிப்புக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 2974 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகளுக்கு போய் உயர்கல்வி பயில மாணவர்களுக்கான வருமான உச்சவரம்பு 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு 31 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளி, விடுதிகள் மற்றும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு மாதாந்திர உணவு கட்டணம் 1000 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு 1100 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும்,
நமது அரசால் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 விடுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அயோத்தியாச பண்டித குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதேபோல பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் 475 கோடி ரூபாய் செலவில் 25,662 அடிப்படை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மக்களுடைய தீண்டாமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 24 முதல் 30ஆம் நாள் வரை மனிதநேய வார விழா நடத்திட்டு வரோம். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்தை உருவாக்கி இருக்கோம். கடந்த ஓராண்டில் 102 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்படுகிற தீருதவி தொகை தற்போது உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு வருது. தாட்கோவால செயல்படுத்தப்படுற வாழ்வாதார மேம்பாட்டு திட்டங்கள் மூலமா கடந்த நிதியாண்டில் மட்டும் 10,466 பயனாளிகளுக்கு 152 கோடி ரூபாய் மானியமா வழங்கப்பட்டிருக்கு. தொழில் முனைவோருக்கான சமூக நிதியை உறுதிப்படுத்துகிற நோக்கில் தமிழ்நாடு பட்டியலினத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதியம் 2022-23 நிதியாண்டில் 30 கோடி ரூபாய் நிதியோட தொடங்கப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு 21 புத்தொழில் நிறுவனங்கள் 28 கோடியே 10 லட்சம் ரூபாய் பயன்பெற்ற நிலையில் இந்த திட்டத்தோட சிறப்பான வெற்றியை கருத்தில் கொண்டு 2023-24 நிதியாண்டுக்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் 5 பழங்குடியினர் மற்றும் 21 ஆதிதிராவிட நிறுவனங்கள்னு மொத்தம் 26 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதில் 11 நிறுவனங்கள் மகளிரால் நிர்வகிக்கப்படுபவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின தொழில் முனைவோர் உற்பத்தி, வணிகம் மற்றும் சேவை சார்ந்த புதிய தொழில் தொடங்க திட்டத்தின் மொத்த மதிப்பீட்டில் 35 விழுக்காடு முதலீட்டு மானியத்தோட 1.5 கோடி ரூபாய் வரை கடன் பெற உதவுற அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் நம்ம அரசால அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்காக நடப்பு நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற 16 கிராமங்களில் வாழுற மக்கள்ல 2000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோரா மாற்றப்பட்டிருக்காங்க. ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் இருக்கிற பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் உன்னிக்குச்சி மூலமா 1 கோடியே 36 லட்சம் ரூபாய் செலவில் தளவாட பொருட்கள் உற்பத்திக்கான தொழிற்கூடம் அமைக்கப்பட்டிருக்கு. காடுகளில் வாழ்கிற பழங்குடியினரோட வன உரிமையை பாதுகாக்க 11,601 தனிநபர் வன உரிமைகளும் 691 சமூக வன உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கு. தூய்மை பணியாளர் நல வாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு 87,327 உறுப்பினர்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. புதிரை வண்ணார் நலவாரியம் திருத்தி அமைக்கப்பட்டு அந்த மக்களோட வாழ்வாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள
2023-24 நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம், பழங்குடியினர் நலவாரியம் மற்றும் நரிக்குறவர் நலவாரியம் ஆகியவை திருத்தி அமைக்கப்பட்டு செயல்பட துவங்கியிருக்கு. சமூக நிலைகளில் உயர்த்த எல்லா முயற்சிகளையும் நம்ம அரசு கவனத்தோடு மேற்கொண்டு வருது. இதோட தன்னம்பிக்கை, சுயமரியாதை, அதிகாரத்தில் பங்கு போன்ற நிலைகளில் ஆதி திராவிட பட்டியலின மக்களை உயர்த்துற பணிகளை அரசு செஞ்சுட்டு வருது. இப்படி தொடர்ச்சியான பணிகள் மூலமாகத்தான் சுயமரியாதை சமதர்ம சமுதாயத்தை நாம உருவாக்கி ஆகணும். நிதி ஒதுக்கீடுகளால, தொலைநோக்கு பார்வையால, கண்காணிப்பால மற்ற வளர்ச்சிகளை நாம் எட்டிடலாம். ஆனா சமூக வளர்ச்சியும் சிந்தனை வளர்ச்சியும் மக்கள் மனங்கள்ல உருவாகணும். மக்களோட மனசளவு மாற்றங்கள் ஏற்படணும். இது அவ்வளவு சீக்கிரமா ஏற்படாது என்பதும் உண்மைதான். அதே நேரத்தில் சமூக வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சியை உருவாக்குற நம்முடைய விழிப்புணர்வு பயணம் என்பது தொய்வில்லாமல் தொடரணும். அந்த பணிகளையும் நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு வருது. அண்ணல் அம்பேத்கரின் கனவான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய பண்புகள் நிறைந்த சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு சமத்துவ சமுதாயமாக தமிழ்நாட்டை உருமாற்றும் வகையில் நம்ம விழிப்புணர்வு பயணத்தை தொய்வின்றி தொடர்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. பழங்குடியினரின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக வருவாய் ஈட்டும் திட்டம், புதிரை வண்ணார் மக்களுக்கு வங்கி கடனுடன் கூடிய மானியம், கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணை, வெளிநாடுகளில் கல்வி பயில்வோருக்கான கல்வி உதவித்தொகை, சமூக ஆதிதிராவிடர் பழங்குடியினர் துறை சார்பில் 184 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றியதை நாம் நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.